ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்பண்டிக்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியுமா? அப்பண்டிக்ஸ்னா தமிழில் வந்து குடல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா பெருங்குடலோட ரைட் சைட் பகுதியில் ஒரு சின்ன டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதுதான் அப்பண்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா ஏன் இப்போ பேசுகிறோன்னா அப்பண்டிக்சைட்டிஸ் அப்படின்றத ஒரு காமன் இன்ஃபெக்ஷன் இப்போ எல்லாருக்குமே வருது. அது எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹை கிரேட் ஃபீவர், வாமிட்டிங், அதோட ரைட் சைடில் ஒரு பெயின், அந்த லோவர் அப்டமன் சொல்கிற அந்த அம்பிளிகஸ்க்கு கீழே இருக்க பகுதியில் ஒரு பெயின் இருக்கும். அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க சிம்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், பசியின்மை, இந்த மாதிரி விஷயங்களோட வருவாங்க. ஸோ காசஸ் ஆஃப் அப்பண்டிசைட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மலம், மோஷன் கான்ஸ்டிபேஷன் இருக்க ஆளுங்களுக்கு அந்த ஃபீக்கஸ்ன்ற விஷயம் லித் அப்படின்ற ஒரு ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகி ஃபீகோலித் அப்படின்னு ஃபார்ம் ஆகி அந்த அப்பண்டிக்ஸோட ஓட்டையில போய் அடைச்சிக்கும். ஸோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் தான் மெயின் காஸ் அப்பண்டிசைட்டிஸ் உருவாகிறதுக்கு. அடுத்த கட்டமாக இன்ஃபெக்ஷன், வைரல் ஆர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுனால அப்பண்டிசைட்டிஸ்ன்ற விஷயம் வருது. ஸோ இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃபெக்ஷன் இது ரெண்டுமே என்ன ஃபார்ம் ஆகும்னா அதிகமாகி ஆப்சஸ் அப்படின்ற மாதிரி சீல் பிடிச்சி அதை வெடித்து பக்கத்தில் சுற்றி இருக்க குடலோட குடலாக சேர்ந்துடும். அது ஒன்று. இன்னொன்று மிசென்ட்ரிக் அடினைட்டிஸ் சொல்லுவோம். எப்படி நம்ம தொண்டையிலலாம் வந்த புண்ணு வந்தால், டான்ஸ் அந்த மாதிரி வந்தால் எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அந்த பக்கத்தில் இருக்க நெறிக்கட்டிகள் என்லார்ஜ் ஆகுதோ அந்த மாதிரி குடல் புண்ணாகும் போதும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும்போதும் மிசென்ட்ரிக் அடினைட்டிஸ்ன்னு சொல்கிற அந்த நெறிக்கட்டிகளும் வீக்கம் வரும். ஸோ மெயின் காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்சஸ் தான். ஆப்சஸ் வந்து என்ன ஆகும்னா ட்ரெயின் ஆகிட்டு வெடிஞ்சு போய் குடல் ஃபுல்லாக சுற்றி அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன், பெரிய உயிருக்கு ஆபத்தான காம்ப்ளிகேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அப்பண்டிக்ஸ்லாம் மற்ற குடலோட குடலாக சேர்ந்து மாஸ் மாதிரி ஒரு பெரிய கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே பெரிய 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 பிரச்சனை தான் அப்பண்டிசைட்டிஸ். ஸோ பேசிக் ப்ரிவென்ஷன் ஃபார் அப்பண்டிசைட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குடலோட ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துக்கணும். கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட் ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதுக்கான விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.